இந்திய அரசியலமைப்பு டாபிக் 10 யூனியன் லெஜிஸ்லேச்சர் பகுதி 12 டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரெசிடிங்ஸ் பாராளுமன்ற நடவடிக்கையான சாதனங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம். கவன ஈர்ப்பு தீர்மானம் யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினரால அறிமுகப்படுத்தப்படுது. இது எதுக்காக அப்படின்னா அவசர பொது முக்கியத்துவத்துக்கு அமைச்சர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னா பப்ளிக் எமர்ஜென்சிஸ்க்காக. இப்ப பொதுவா ஒரு இம்பார்ட்டன்ஸான டிசிஷன்ஸ் எடுக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமா அந்த டிசிஷனை கொண்டு நடைமுறைப்படுத்துறாங்க. டு சீக் அத்தாரிட்டி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த மினிஸ்டர், அதாவது அமைச்சரிடமிருந்து அதிகார அறிக்கையை கோர வேண்டும். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன், ஒத்திவைப்பு பேராணை. ஒத்திவைப்பு பேராணை என்னது அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான் சபையின் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒரு பொது முக்கியத்துவத்துக்காக பயன்படுத்துறதா ஒத்திவைப்பு பேராண்மை. ரிகார்டட் அஸ் எக்ஸ்டர்னரி டிவைஸ் இன்டரப்ட்ஸ் அண்ட் நார்மல் பிசினஸ், அதாவது அசாதாரண சாதனமாக கருதப்படுறதை இதை குறுக்கிடும். எதுக்கு அப்படின்னா அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக குறுக்கிடும். அதுதான் ஒத்திவைப்பு பேராண்மை. இப்போ ஏதாச்சும் ஒரு டிசிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திவைக்கிறது தான் ஒத்திவைப்பு பேராண்மை. இதோட விவாதம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த விவாதம் 2 மணி நேரத்துக்கு குறைவா இருக்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு மேல இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒத்திவைப்பு பேராண்மையை கொண்டு வர முடியும்.